எல்லாரும் கண்ணதாசனை பத்தி அவருடைய கவித்தன்மைகளையும் அவருடைய சிறப்புகளையும் பேசிட்டீங்க. என்னுடைய நினைவுக்கும் என் வாழ்க்கையில் நான் அதை பயன்படுத்தும் சில இடங்களும் உண்டு. அவர் பாடிய ஒரு பாடல், சூரியகாந்தி என்கிற அந்த படத்துல வரக்கூடிய அந்த பாடல், அந்த படத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை, அழகான பெண்ணை பார்த்து காதலிச்சு அவளையே கைப்பிடித்து மணந்து கொள்ளும் ஒரு கதை மாதிரிதான் நமக்கு கதை தான். ஆனால் அந்த பெண் உயர்வதால் அந்த இளைஞனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த பெண்ணுக்கு எப்படி ஒரு இடம் கிடைத்ததோ அதே போல் எனக்கும் ஒரு இடம் கிடைக்கவில்லை, எங்கே இல்லத்திலே கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு ஆதங்க பாடல் அது. இது எல்லார இடத்திலும் இருக்கும். நீங்க சிந்திச்சு பாருங்களேன். இப்போ தம்பியை விட அண்ணன் உயர்ந்துட்டா அண்ணனை தூக்கி வச்சு அப்பா பேசுவார், அம்மா பேசுவார். தம்பியோட நிலைமை என்ன பாருங்க. அங்குதான் தம்பி குற்றம் செய்யும் நபராக மாறுவான். இப்படி ஒரு ஆதங்கத்தை, அது படம் முழுவதும் 2.5 மணி நேர கதைய ஒரு 3 நிமிஷத்துல சொன்ன கவிஞன் யாருன்னு நம்ம கண்ணதாசன் தான். எல்லாருமே தட்டலாம். அந்த பாட்டு பாருங்க. கண்ணதாசன் அந்த மேடையில் நின்று பெருசா டான்ஸ் எல்லாம் இல்லைங்க. பத்மினி கிடையாது, சரோஜாதேவி கிடையாது, சோபனா கிடையாது, இன்னைக்கு இருக்கிற நயன்தாரா கூட கிடையாது. ஆனா அழகான ஒரு பாடல். அது எப்படி நான் பாடுனா நீங்களாம் எந்திரிச்சு ஓடிடுவீங்க, அது வேற விஷயம். நான் அந்த வரிகளை மட்டும் சொல்லிடுறேன். அவங்க சிரிச்சிருக்காங்க, எல்லாரும் சிரிக்கலாம். அதாவது ஒருவர் சிரிச்சா தனி மரம் தோப்பாகுமா? அப்ப எல்லாரும் சிரிக்கலாமே. சிரிப்பதற்கு என்ன தடையா? தண்டமைகளுக்கு தடை உண்டு, சிரிப்பதற்கு தடையா? எல்லாரும் சிரிக்கலாம். அந்த கண்ணதாசன் அவர்கள், அது எனக்கு தெரியாதுல்ல, கண்ணதாசன் அவர்கள் அந்த பாடலை பாடுவது போல் அமைஞ்சிருக்கும் அந்த காட்சி. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டுதான். என்ன கேட்டுதான்? கருடா நீ சௌக்கியமான்னு கேட்டுச்சான். அதுக்கு கருன்னு சொன்ன பதில், எல்லாரும் அவரவர் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் அனைத்தும் சௌக்கியமே. இந்த நிகழ்ச்சியிலும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கும் சௌக்கியமே. நன்றி, வணக்கம். எதுவுமே முயற்சி மட்டுமே செய்வேன்.